இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். நம்பர் 2, கடல்ல இந்த மாதிரி போட்டை எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க. அது உங்க உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தா முடியும். ஏன்னா ஆள் இல்லாத போட்டு மாதிரியே இருக்க இது எல்லாமே பெரிய பெரிய திமிங்கலங்கள். சின்ன சின்ன மீன்களை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக திமிங்கலங்கள் அதோட வாயை இந்த மாதிரி திறந்து வச்சிருக்கும். ஆக்சுவலா இது ஒரு ட்ராப் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டைம்ல சில பேர் தெரியாதனமா அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ளலாம் போய் மாட்டிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பீச்சுக்கு போக ரொம்ப பிடிக்குமோ அவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ராட்சசன் மாதிரி கடல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மெகலோடன் ஷார்க்கை விட இந்த உயிரினம் பல மடங்கு பெருசாகவும் ஆபத்தானதாகவும் இருந்திருக்கு. சாதாரணமா ஒரு மெகலோடன் 60 அடி நீளமும் 60 அடி வெயிட்டும் இருக்குமா. ஆனா சோனோசாரஸ்னு சொல்லப்படுற இந்த உயிரினம் 70 அடி நீளமும் 80 டன் வெயிட்டும் இருக்குமா. மெகலோடன் ஷார்க்குக்கும் சோனோசாரஸுக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை வந்தது இல்ல. ஏன்னா மெகலோடன் ஷார்க் உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே சோனோசாரஸ் அப்படின்ற இந்த உயிரினம் முழுசா அழிஞ்சு போயிருச்சாம். ஆனா சோனோசாரஸ் வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள்ல கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்லா உயிரினங்களுமே கொல்ற ஒரு ராட்சத மிருகமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு.